ரீசெண்டாக நம்ம ஒரு தட்டு இட்லி வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட இந்த மாவு ரெசிபி கேட்டிருந்தீங்க. அந்த மாவு ரெசிபி தாங்க இது. இதை வச்சு நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம், இட்லி ஊற்றிக்கலாம். நான் வந்து எப்போவுமே மிக்ஸி ஜாரில் தான் அரைப்பேன். நீங்கள் வந்து இதை கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். தோசையும் செம்மையாக வரும், இட்லியும் ரொம்ப சாஃப்டாக வரும். அரிசி ஊற வைக்கிறதுக்கு நல்ல ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டு 1 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் ரேஷன் அரிசி நான் ஆட் பண்ணுறேன். இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி கடையில் வாங்குவோம் இல்லையா, அதை ஆட் பண்ணுறேன். இது கூட 1 டம்ளர் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி ஆட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நார்மல் இட்லி அரிசி கூட 3 டம்ளர் எடுத்துகிட்டு 1 டம்ளர் பச்சரிசி கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு ஒரு 5-6 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருங்க. எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு உளுந்த பருப்பு அதையும் எடுத்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் நல்லா ஒரு 5-6 தடவை கழுவிட்டு அதையும் ஒரு 5 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ரெண்டும் ஊறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியை தான் அரைக்க போகிறோம். உங்கள் மிக்ஸி எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு அரிசி போட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்ச அரிசிக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் போட்டு ரவை பதம் பாங்கல அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா இட்லி களி மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்து ஊற்றிக்கோங்க. நான் 2 பேட்சாக அரைச்சிருக்கேன். ஸோ அதை எடுத்து ஊற்றினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஊற வச்ச உளுந்து இருக்கு இல்லையா, உளுந்து அரைக்கும் போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசி நம்ம கொஞ்சம் குறைப்பாக அரைக்கிறோம், ஆனால் உளுந்து வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அடியிலேருந்து அரிசி மாவு போய் நின்றும். ஸோ உள்ளேருந்து நீங்கள் எடுத்து மேலே விட்டு கலந்திங்கன்னா தான் ஈவனாக நம்மளுக்கு புளிச்சு வரும். ஸோ அந்த மாதிரி கரைச்சிட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. நைட் நான் எப்போவுமே 9:30 கரைப்பேன். காலைல 7 o'clockலாம் செம்மையாக புளிச்சிடும். ஸோ ஒரு 7 to 8 hours விட்டிங்கன்னா நல்லா புளிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி தோசை ரெண்டுமே கூட இந்த மாவில் ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த மாவு தாங்க யூஸ் பண்ணுறேன் ரொம்ப வருஷமாகவே. எனக்கு வந்து இட்லி தோசைலாம் ரொம்ப நல்லா வரும். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும், தோசையும் ரொம்ப கிறிஸ்பியாக அதே மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மாவு அரைக்கும் போது இந்த ஒரு ரேஷியோ வச்சு நீங்கள் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரேஷன் அரிசி இல்லைனா நீங்கள் வந்து இட்லி அரிசி கூட ஆட் பண்ணி அரைச்சி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.